Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து இந்த மாதம் 28 Colorfit Pro 4 Alphaன்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் வந்து AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் காலிங் சப்போர்ட்டோட ஒரு ஃபீச்சர் பேக்கடு ஸ்மார்ட் வாட்சை தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸாக வந்து 3799க்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து ரெகுலர் ப்ரைஸ் வந்து 4000லேருந்து 4500க்கு வந்து வேரி ஆகும். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மொத்தமாக நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து எப்போவுமே அங்கே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட Pro 4 Alpha Smartwatch இருக்குது. மல்டிபிள் கலர்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்து இந்த ஒயின் அண்ட் ரோஸ் பிங்க் கலர் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் ஒயின் கலர் கவர் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒயின் கலர் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். AMOLED டிஸ்பிளே, ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே அண்ட் டிஜிட்டல் க்ரௌன் இதெல்லாம் இருக்கதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்போட பேர் பண்ணோம். அண்ட் என்ன கலர் அப்படின்ற வந்து கலர் வேரியண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் நம்ம MRP பார்த்தோன்னா 7999 போட்டிருக்காங்க. பட் இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸை வந்து 3799க்கு கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி டப்பா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ்க்கு வரலாம். பாக்ஸ்க்குள்ளே வந்து வாட்ச் இருக்குது. ஸோ இந்த ஒயின் கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட ஸ்டாப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் ரொட்டேட்டிங் ஃபிசிக்கல் பட்டன் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். ஸோ சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறமா நாய்ஸ்னு காட்டியிருக்கு. ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப் மூலமா வந்து நம்ம இந்த வாட்சை பேர் பண்ணலாம். ஸ்டாப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவபிள் தான். அதுக்கப்புறமா வந்து மேலே சார்ஜிங் கேபிள் இருக்குது. கீழே வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டிங் பட்டன் கீழே வந்து ஒரு மைக் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. ஸோ டீப் ஒயின் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து மேலே வந்து ஒரு காப்பர் கலர் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து பேரிங் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து வாட்சில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பேர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பேர் ஆகிடும். ஸோ வாட்ச்லேயே வந்து நமக்கு அந்த பேர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த வாட்சில் இருக்க முக்கியமான ஃபீச்சரை வந்து இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் தான். ஸோ ஆக்சுவலாக இந்த பட்டன் ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு ரொட்டேட்டபிள் பட்டன். ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வாட்ச் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்சை வந்து நம்ம டச் பண்ணாமலே வந்து நம்ம மெனு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரொட்டேட்டபிள் பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் ரொட்டேட் பண்ணும்போதே வந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கே வந்து நல்லா கிளிக்கியாக சூப்பராக இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் செட் ஆகலை, நம்ம வந்து புதுசாக வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்பில் போனதுக்கப்புறமா மை டிவைஸ் இருக்கும். இங்கே வந்து வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ், க்ளவுட் பேஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து நம்ம ஃபேஸை வந்து கிரியேட் நோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கேலரியிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ பிக்கப் பண்ணி வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் இல்லுஸ்ட்ரேஷன், ஸ்போர்ட்ஸு, டெக்கு, க்ரோனோகிராஃப் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ வாட்ச் ஃபேஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 2.5D கர்வ்டு கிளாஸு, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 500 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட், இது மாதிரி வந்து ஸ்பெக் அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க. ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே வந்து எனபிள் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் பிரைட்னஸில் அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. வாட்சோட பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டான வாட்ச், அரௌண்ட் ஒரு 37 grams வெயிட் இருக்குது. அண்ட் இது ஒரு ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். ஸ்ட்ராப் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் லாங் வியருக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்ட்ராப்போட சைஸ் வந்து 22 mm. யாராச்சும் வந்து குட்டி கை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வியர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் கலர்ஸ்னு பார்த்தோன்னா பிளாக், ப்ரௌனு, ஒயிட், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரோஸ் பிங்க், சில்வர் கிரே, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து 5 கலர்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேட்டரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து 300 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நார்மல் ரெகுலர் யூசேஜ் அதில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 1 hour ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஈஸியாக 5 to 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கால்ஸ் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து 2 to 3 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் பையில் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு லைட் யூஸ், டைம் மட்டும்
மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மேஜராக எந்த ஒரு யூஸ் இல்லை, நார்மல் ஸ்டெப் ட்ராக்கிங் இதுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டர் பேட்டரி பேக்கப்பே கிடைக்கும். அண்ட் யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். அண்ட் சார்ஜிங் வந்து இந்த மாடலுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணாலே வந்து 1 டே வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நாய்ஸ்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பேட்டரி பேக்கப்பே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து ஈஸியாக ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஐ வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஆப் வந்து நல்ல ஃபீச்சர் பேக்கடாக இருக்குது. ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சென்சார் கிடையாது, பேட்டரியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இம்பாக்ட் இருக்கும். சார்ல இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. ஹார்ட் ரேட்டோட அக்யூரேசியுமே வந்து நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த இடத்துலையுமே வந்து ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து SpO2 சென்சார் இருக்குது. SpO2 சென்சாரோட அக்யூரேசியும் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங்கில் வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஸ்லீப் ட்ராக்கிங் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் அந்த டேட்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ எந்த டைமில் நம்ம போய் தூங்கணும், எந்த டைம் வேக்கப் பண்ணணும், அந்த டைம் காட்டும். அதுவும் இல்லாமல் வந்து லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப் இது மாதிரி ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்ற மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரீத்திங் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு காமனான ஃபீச்சராக இருந்தாலும் இந்த வாட்ச்லேயும் வந்து அது கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ட்ராக்கர் கூட அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டின்னு வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வாட்சில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 10 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும். எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஆப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் இருக்குது, தேவைப்பட்டால் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து கேலரி பர்ன் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறதும் ரொம்ப கம்மியாக காட்டுறது இல்லாமல் ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவும் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி வந்து அதிகமான லொக்கேஷன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா GPS கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்சில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து டீட்டெயில்டாக இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ மினிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வாட்ச்லையுமே வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஃபோனோட வந்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா சிங்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் பார்த்துக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம ஃபோனோட இந்த வாட்சை வந்து பேர் பண்ணிவிட்டு கால்ஸ் எதாவது அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்து 10 to 15 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அதில் வந்து மேஜராக எனக்கு இஷ்யூஸ் வந்ததில்லை. காலிங்கில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைக் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறது வந்து நல்லா கிளியராகவே கேட்குது. இண்டோரில் வந்து மேக்ஸிமம் வால்யூம்லேயே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நமக்கு. அவுட்டோரில் போகும்போது நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்கும். அதுக்கப்புறமா நம்ம வாட்ச்க்கு வந்து ஏதாவது கால் வருது அப்படின்னா காலை வந்து கட் பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், இல்லை வந்து மியூட் போடலாம். பட் இப்போ வந்து இந்த வாட்ச்சில் வந்து நம்ம குயிக் ரிப்ளேஸும் வந்து கொடுக்கலாம். அண்ட் வாட்சில் வந்து ஒரு 10 கான்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா நாய்ஸ் இந்த பட்ஜெட்டில் வந்து டபுள் டேப் டு வேக்கப் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வாட்ச் ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணால் வந்து வேக்கப் ஆகும். அதே மாதிரி வந்து 2 ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரீன் டச் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுறது. இந்த மாதிரி அடிஷ்னல் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. IP68 ரேட்டிங் இருக்குது. இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து அடிஷ்னல் ஸ்வெட் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூட வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த வாட்ச்க்கு வந்து புதுசாக ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனோட ஸ்க்ரீன் அன்லாக்கில் இருக்கப்போ வாட்ச்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ வாட்ச்லேயும் ஃபோன்லேயும் 2 வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக இந்த ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் DND இருக்குது. இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால நைட்டு தூங்குற டைமில் வந்து வாட்ச்க்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் முக்கியமாக வந்து அந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஃபிசிக்கல் பட்டனே வந்து நம்ம ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து யூஸ் பண்ணலாம். அதை லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா மெனு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்து வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. டக்குன்னு ஏதாவது வந்து கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா வாட்சில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா யாராச்சும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க செக் பண்ண வேண்டிய ஸ்டாக் எல்லாத்தையும் வந்து ஆப்பில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து பார்த்துக்கலாம். வெதர் டீட்டெயில்ஸும் இருக்குது. நம்ம சிட்டியை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்தோன்னா நாய்ஸ்லேருந்து இந்த வாட்ச் வந்து இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸ் வந்து 3799 லான்ச் பண்ணுறாங்க. அரௌண்ட் அந்த 4000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லுக் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் ஆஃபர் பண்ணுறாங்க. மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கேசிங்க்கு வந்து அடிஷ்னலாக அந்த காப்பர் கலர் கொடுத்தது வந்து லுக்கு கொஞ்சம் தனியாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. பேட்டரி பேக்கப் சாலிடாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே வாட்சில் வந்து எனக்கு ப்ளூடூத் காலிங் வேணும், ஆக்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா
இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனால வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த ஸ்டெப் கவுண்ட் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 இந்த அக்யூரேசியும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லீப் டேட்டாவில் இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் பேக்டு ஸ்மார்ட் வாட்சாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நாய்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.